கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நீதிமொழியின் புத்தகத்தில் படிக்கும்போது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, முத்துக்களை பார்க்கிலும் பசும் பணியை பார்க்கிலும் ஞானம் நல்லது என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஞானம் என்று சொல்லும்போது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் வேத வசனங்கள் அதிகமாக கிறிஸ்தவங்க கர்த்தருடைய ஜனங்கள் வாசிங்க. வேத வாசிப்பு ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு தெரியல, நிறைய இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. கிறிஸ்தவங்க கஷ்டப்படுறதுக்கு முக்கால்வாசி 90% காரணமே பைபிள் படிக்கிறது கிடையாது, வேத வசனம் வாசிக்கிறது கிடையாது. ஆகவே அருமையானது, வேத அதிகமாக வாசிங்க. குறைஞ்ச ஒரு 10 அதிகாரமாவது ஒரு நாளைக்கு வாசித்து பயனடைங்க. அநேக நன்மைகள், சொல்ல முடியாத அதிசயங்கள், அற்புதங்கள் தான் நடக்கும். நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க ஆண்டவர் காரியங்கள் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நடக்குது. வேத வசனங்களை நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நிறைய கஷ்டங்கள். வேத வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வேத வசனத்தை அனுதினமும் வாசிக்கும். காலையில் வாசிக்கிறோம், வாசித்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அது நாள் தள்ளினே போயிடும். நாளைக்கு வாசிக்கலாம், மத்தியானம் வாசிக்கலாம், பகல் வாசிக்கலாம். ஆகவே அன்றைக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பயனுங்க. ஊழியம் செய்கிறவங்க கூட வேத வசனம் வாசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மழை காலங்களில் இருக்குது. சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நம்முடைய வார்த்தை தான், நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வயசாகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம தேவனோடு நெருங்கி போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம நாட்டை குறித்தே தான் அதிகமாக சிந்தனை பண்ணினே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியா, தமிழ்நாடு, சென்னை. இப்போ சென்னையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு தண்ணி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு பயன்பாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை கூட ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த சிந்தனையோடு இருக்குது. நிறைய பேர் மனுஷனுடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்குது. சிந்தனைகள் தாறுமாறாக இருக்குது. சிந்தனைகள் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் தான் கடைசியில் அது நிவர்த்தி ஆகுது, நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு வார்த்தை வசனத்தில் பைபிளை பார்க்கும்போது, நம்முடைய நடைகள், நம்முடைய வழிகள் பரிசுத்தமாக இருந்தால் சத்துருக்கள்னு சொல்லும்போது விரோதிகள், அவங்க கூட என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சமாதானமாக ஆயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஆகவே நல்லா வெயில் காயணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதய சூரியன் சின்னம் தமிழ்நாட்டில் கேட்க நிறைய இந்த சாத்தான் தான் கிரியை செய்து கொண்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நல்லா நம்ம தமிழ்நாடு மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் வெயில் காய்ஞ்சால் தான் நோய் நொடி வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோய் நொடி வராமல் இருக்க நல்லா வெயில் காயிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணி ஆண்டவர் தருவார். நான் அடியான் ஜெபம் பண்ணின்னுக்கிறேன். ஆகவே இன்னும் ஒரு வருஷத்துக்கு தண்ணி இருக்குது. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை செய்வார். அதனால் எதுக்கு சொல்ல வரனாக்கா, எல்லாருக்குமே இந்த மழை தூளுறதுனால எல்லாருக்குமே ஒரு சிரமம். வேலைக்கு போகிறவங்க, வரவங்க, ஸ்கூலு மற்றும் காரியங்கள் ஒரு இதுவாக இருக்குது. இது ரொம்ப ஏடாகூடமாக பண்ணிக்குது. ஆகவே நல்லா வெயில் காட்டும் ஆண்டவரே, கடவுளேன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. நமக்கு தேவையான பயன்பாடு வேண்டிய தண்ணீர் கடவுள் ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே வேத வசனத்தை அதிகமாக வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நன்றி நன்றி நன்றி.